தெய்வ பிரசன்னத்துக்குள் நம்ம இணைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஒருவேளை நாம் கடந்த நாட்களில் எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து கடந்து வந்திருக்கக்கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு மற்றும் பிளவு உண்டாக்குற காரியங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை காணப்பட்டிருக்கக்கூடும். நம்முடைய பேச்சுகள், நடக்கைகள், செய்கைகள் எல்லாவற்றிலும் இந்த வேளையிலும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சற்று நேரம் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவனை வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத ராஜனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையில் சிறந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அரணே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ராஜா ஆண்டவரே, நீ தேவாதி தேவன் ஆண்டவரே, நீ கத்தாதி கத்தர் ஆண்டவரே, நீர் எங்கள் கண்மலை ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே, எங்கள் துருகம் ஆண்டவரே, நாங்கள் நம்பியிருக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் கேடகம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உமது மகிமையின் பிரசன்னத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அழவிற்றதாய் ஆண்டவரே ஊற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, கிறிஸ்து தாமே அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து நம்மை கழுவி சுத்திகரித்திருக்காய் இந்த வேளையில் அந்த காரியங்களை நினைவு கூறுவோம். ரோமர் 12:1 சொல்கிறது, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி, இந்த வேளையிலும் கூட இந்த காலை வேளையில் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் புத்தியுள்ள ஆராதனை செய்ய ஒருவேளை நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய காரியங்கள் தடையாக இராதபடி இந்த வேளையில் கோயர் இந்த பல்லவியை பாடுகிற போது, உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கிறேன், உள்ளத்தை தந்து விட்டேன் என்று சொல்லி, தகப்பனே தந்து விட்டேன், தங்கியிரும் நிரந்தரமாய் என்று சொல்லி தேவ சமூகத்தை கோயர் பாடுகிற வேளையில் நாம் சபை தேவ சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தங்கிவிட்டே
உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே. உள்ளம் தந்துவிட்டே உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே. உள்ளம் தந்துவிட்டே. ஆம், இந்த நாளிலும் கூட நம்முடைய அர்ப்பணிப்பை தேவன் ஏற்றுக்கொண்டபடியா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள ஜீவ பலியாய் ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் தேவன் மாற்றினீங்க ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரித்தீங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனைக்காய் சகோதரர் பென்னி அவர்கள் ஜெபத்தில் ஏறெடுக்கும்படியாக கேட்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் உள்ளபடி எங்களுக்கு நாங்களாகவே வந்திருக்கிறோம். எங்கள் பிதாவுடைய சமூகத்தில் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம் உடைய சமூகத்தில் இருப்பது, எத்தனை மன மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்பா. தேவன் தாமே எங்களுடைய கூடுகையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஒரு உயிருள்ள திருப்பலியாக எங்களை நாங்கள் தருகிறோம். தேவன் உங்கள் சுகந்த வாசனையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய அசுடுகளை நீக்கி தேவன் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு ஏற்ற பலியாய் நாங்கள் துதிக்க, தேவனுக்கு விரும்புகிற ஆராதனையை நாங்கள் எடுக்க தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் இங்கே வந்து எங்களை பிரத்யேகமாக எங்களோட இங்கே உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உள்ள ஒரு உண்மையான ஒரு ஆராதனை எடுக்க தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. இன்னும் தாமதிக்கிறவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருமித்து தேவ நாமத்தை உயர்த்த, தேவனுடைய மகிமைப்படுத்த தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. மீதியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சங்கீதம் 13:6 விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி. எபிரேயர் 13:15 சொல்கிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார் என்று உணர்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன், நான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்த முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடும். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. Yes, Lord. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஹalleluya, ஹalleluya. தேவன் நமக்கு நன்மை செய்தவராய் இருந்தாரா? கடந்த நாட்களில் அவர் போதுமானவராக இருந்தாரா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எண்ணிட்ட நன்மைகளை என் வாழ்க்கையில செய்தீங்க ஆண்டவரே. என் தேவைகளை சந்தித்தீங்க, கண்மணி போல என்னை பாதுகாத்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஆராதனைக்கு வருகிற வேளையில தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்று நடத்துகிற என்னுடைய வழக்கத்தின்படி கடந்த நாட்களில் இந்த ஆராதனைக்காய் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் காண்பித்த ஒரு வசனம் சகரியா 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி மிக தெளிவா ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம். அநேக குடும்பங்களில் சிறைப்பட்டு போன அனுபவத்தோடு தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற அனுபவத்தை போல இருக்கிறவர்கள், ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் இல்லை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, ஒரு இயக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் அவ்விதமாய் நம் வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவர். மிக தெளிவாக இந்த வார்த்தை எனக்கு இடைப்பட்டது. தேவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் இந்த நாட்களில, இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களில் அடைக்கப்பட்டிருக்கிற, கட்டப்பட்டு இருக்கிற அல்லது குழியில இருக்கிற பிள்ளைகளை தேவன் கை தூக்கி விட போகிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவன் செய்ய போகிறார். இரட்டிப்பான நன்மையினால் நம்மை நிரப்ப போகிறார். அவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருகிற நாட்களில இந்த காரியத்தை நாம் வாழ்க்கையில நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரன்னா அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆவியானவர் சொன்னதே இந்த வேளையிலும் கூட உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. அந்த பாடல்ல ஒரு அடி விதமாய் சொல்லுகிறது, காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்கு இறங்கி வந்தீர், உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இழந்து போனதை தேவன் திரும்ப தர போதுமானவராக இருக்க. எத்தனையோ அனுபவங்கள் வேதத்திலிருந்து என்னால் உதாரணமாய் சொல்ல முடியும். ஆனாலும் இந்த வேளையில இந்த நேரம் குறைவாக இருக்கனால இந்த பாடலை விசுவாச அறிக்கை செய்தவர்களாக, இழந்து போனதை நான் பெற்றுக்கொண்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள கரங்களை பிடித்து சொல்லுங்க, இழந்து போனதை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. ஹல்லேலூயா. எதை இழந்தோன்னு எனக்கு தெரியாது, ஆனா இழந்து போனவற்றை தேவன் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே,
நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. பெற்றுக்கொண்டோமா? ஹalleluya. இழந்து போனதை தேவன் திருப்பி தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணது பக்கத்தில் இருக்கவங்கள கரங்களை பிடித்து ஒரு தடவை கூட நினைப்பூட்டிருங்க. கர்த்தர் திரும்பி தருவா. ஒருவேளை குடும்பத்தில் இழந்து போயிருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களை இழந்து போயிருக்கலாம். எதை இழந்தீங்களோ அந்த இடத்துல ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருந்தாலும் தேவன் திரும்ப தர அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோவான் 8:36 விதமாக சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கொலோசியர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட இந்த விடுதலையை தேவன் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில் நாம் இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் என்று. அதில் ஒரு ஸ்டான்ஸ் விதமாய் சொல்கிறது, விடுதலை தருகிற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். ஆமென், ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும். உலகத்தில் மனுஷன் சொல்லுவான், அதை சொல்லுவான், இதை செய்வேன்னு, ஒருத்தரும் செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவர் சொல்லுற அவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்யும்? விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, ஜெயத்தை கொடுக்கிற ரத்தமாக இருக்கிறது. இந்த நாளை காலை வேளையில் இந்த ரத்தம் நமக்கு ஒவ்வொருக்குள் பாய்ந்து செல்ல வேண்டும், ஒவ்வொரு மேலும் பாய்ந்து செல்ல வேண்டும். இந்த வேளையில் ஒரு விடுதலையின் ஆவியானவர் நம்மத்திலே உலாவுகிறார். நான் ஜெபித்து வந்திருக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன விடுதலை வேணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஆராதிக்கிற இந்த வேளையில் தேவ பிரசன்னம் நம்மத்திலே இறங்கி வருகிறது. ஹalleluya. தேவனுடைய மகிமை நம்மத்திலே இறங்கி வருகிறது. இதை உணர்ந்தவர்களா இந்த பாடலை உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு நாம் பாடி இந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம்
ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். ஆமென். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். எஸ். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி இந்த விடுதலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. தேவன் இந்த நாளிலே நம் வாழ்க்கையில செய்திருக்கிற இந்த விடுதலை பெரியது. அவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவோருக்கு நன்மை குறைபடுவதில்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனை மறுபடியும் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த காரியத்துக்காய் ஸ்தோத்திரம், நீ தருகிற இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள்ல பிளவை தேவன் மாற்றி போட்டீர் ஆண்டவரே. நண்பர்கள் பிளவை மாற்றி போட்டீர் ஆண்டவரே. நீர் செய்த இந்த மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வேளையிலும் யாவரும் எழுந்திருப்போமா? இந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். 1 பேதுரு 1:19 விதமா சொல்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாளிலும் அந்த மகிமை மாட்சிமையே இந்த வேளையிலே நாம் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடப் போகிறோம். விடுதலை விலையேறப்பட்ட இரத்தத்தினால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாகவும் லேவியராகவும் உமக்கென்று தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்கிறது. இந்த நாளிலும் தேவன் நம்மை ஒரு உன்னத பணிக்காய், உயர்ந்த காரியத்துக்காய் தேவன் இந்த விடுதலையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நாம் இந்த வேளையிலே நாம் உயர்த்துவோமாக.
மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை Lord, thank you. Thank you, Father. Wonderful presence, Father. With my main presence of the Christ. Hallelujah. 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 Lord, I thank you. Diva Taulana Diva Shakarana Shala. Adore Sutra. என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, ஆராதனை Yes, Lord. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, Yes, Lord. தூய வழிகள் நேர்மையான
உண்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுக்குரிய மகிமையை நாம் செலுத்துவோமா? தேவனுக்கு அவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை சற்று நேரம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. பாடலால் தேவனை மகிமைப்படுத்தணும். நாம் இருதயத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தின் தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத ராஜனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா உம்மை ஆராதிக்கிறோம். நீ தேவாதி தேவன் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ கத்தாதி கத்தர் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் கண்மலை உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை கட்டுகளிலிருந்து கட்ட அவிழ்த்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. குழியில் இருந்து எங்களை தூக்கினவரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னத ராஜனை உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் உலாவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம். நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடவே. ஆமென். கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடவே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை. Yes Lord. பூமியில் பணிந்திடவே உம்மை போல் தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. பூமியில் பணிந்திடவே அற்புத தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. ஆமென். மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. மாந்தர்கள் பணிகின்றாரே உம்மை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே உம்மை தொழுதிடுவோம்.
தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சத்திய பாதைகளில் நித்தமும் நடந்திடவே, சத்திய பாதைகளில் நித்தமும் நடந்திடவே, உத்தம தேவன் நீரே, உம்மையை தொழுதிடுவோம். உத்தம தேவன் நீரே, உம்மையை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் மேலான தெய்வம், ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவன், ஆண்டவரே நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன், ஆண்டவரே நீ கத்தாதி கத்தர், ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜா, ஆண்டவரே எங்களை காண்கிற தெய்வம், ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், ஆண்டவரே எங்களை கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கிற தேவன், ஆண்டவரே எங்களை குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லுவோம். இது தேவனுடைய நேரம். அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டிய நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை குழியிலிருந்து தூக்கிவிட இழந்ததை பெற்றுக்கொள்ள தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே நீர் எங்கள் தேவன், ஆண்டவரே நீர் எங்கள் ராஜா, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் உம்மை உயர்த்துவதற்கு எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தகுதியும் கிடையாது ஆண்டவரே, ஆனால் உம்முடைய சுத்த கிருபையினால் எங்களை இம்மட்டும் தாங்கி ஆண்டவரே உயர்த்தி சகல நன்மையினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் சொல்லி வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவன் செய்த அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ ஆண்டவரே ஒருவரையும் வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஆராதனை நேரத்தில் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் என் தேவன் தொட்டீர் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். உமது ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல காரியங்களிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. Though not go with me, still I will follow. Though not go with me, still I will follow. Though not go with me, still I will follow. No turning back, no turning back. No turning back, no turning back. The one behind me, the cross before me. The one behind me, the cross before me. The one behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. அதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya, ஹalleluya. நல்ல சொல்லலாமே, ஹalleluya. அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறபடினால ஜெபத்தினால் அவருடைய சமூகத்தில் வந்து சேர தேவன் நமக்கு கிருபை தருவார். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், எண்ணிலடங்கா நன்மைகள் செய்தவரை. ஆமென். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவரை ஸ்தோத்தரிக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வெறும் கையாய் நாம் கடந்து வந்தோம். ஆண்டவர் நம்மை பல நிலைகளிலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்களுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு இந்த காலை வேளையில மகிமை துதி கனம், ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் நம்மத்திலே அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நமக்கு இன்றைக்கு ஸ்தோத்திரம் திருமண நாளை காண இருக்கும் தம்பதியர்களாக இருக்கும் நம்முடைய அருமையான பிரதர் செல்வம் அவருடைய குடும்பத்தார் கூட்டத்தின் முடிவில் நமக்கு பாரிஷ் ஹாலில் வைத்து ஒரு விசேஷித்த பதார்த்தத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதில் பங்கு பெற்று செல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் 9 மணிக்கு நமக்கு நடைபெறும். இந்த புதிதாக சண்டே ஸ்கூலில் இணைய விரும்புகிற பிள்ளைகளை பெற்றோர்கள் சிஸ்டர் எழிலிடத்திலும் பிரதர் ரஸ்கின் இடத்திலும் தொடர்பு கொண்டு அவர்களை இணைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். VBS நமக்கு வருகிற மார்ச் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய சபையின் சார்பாக நாம் அதை நடத்துகிறபடினாலே பெற்றோர்கள் அன்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இதற்கென்று விசேஷமாக சென்னை பட்டணத்திலிருந்து வருகிறதான பாஸ்டர் ரூஃபஸையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். கர்த்தர் அவருடைய வழிப்பயணங்களிலும் இந்த ஊழியத்திலும் கர்த்தர் அவளை ஒரு பங்காக எடுத்து பயன்படுத்த நமக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் காணப்பட நாமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட தேவன் கிருபை தரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக பிள்ளைகளை பதிவு செய்வதற்கு முன்பதிவு செய்வதற்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பெற்றோர்கள் கவனித்து உங்கள் பிள்ளைகளை அதில் பங்கு பெறுவதற்கு பதிவு செய்ய அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் பதிவு செய்தால் ரிஜிஸ்டர் பண்ணால் அவர்களை கிளாஸில் டிவைட் பண்ணி வைப்பதற்கு அது எதுவாய் காணப்படும், அது எளிமையாய் காணப்படும். ஆகவே அதை குறித்ததான மற்றும் தகவல்களை சிஸ்டர் எழிலிடத்திலும் பிரதர் ரஸ்கின் இடத்திலும் இல்லை டீச்சர்ஸ் இடத்திலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஃபெலோஷிப் டைம் கூட்டத்தின் முடிவில் 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும் பாரிஷ் ஹாலில் வைத்து நடைபெறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் இருந்து கடந்து செல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 11:15 சென்ட் பீட்டர்ஸ் ஹாலில் வைத்து யூத் சர்வீஸ் நடைபெற இருக்கிறது. ஆகவே வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் யாவரும் நீங்கள் இருந்து செல்லுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இது 2வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால நமக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடைபெற இருக்கிறது. கூட்டத்தின் முடிவில் 11:15 பிரதர்ஸ் மீட்டிங் சென்ட் மேத்யூ ஹாலில் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் என்ற தலைப்பின் கீழாகவும், சிஸ்டர்ஸ் மீட்டிங் சென்ட் தாமஸ் ஹாலில் ஆவியின் கனிகளும் அதன் முக்கியத்துவமும் என்ற தலைப்பின் கீழாகவும் அந்த கூட்டங்கள் நடைபெறும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளை இருந்து செல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இருந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல என்ன சத்தமே வர மாட்டேங்குதுல்ல. கர்த்தர் நல்லவர்.
ஆமென். விருந்து என்றால் முந்திக் கொள்வோம், இருந்து என்றால் என்ன, இரும்பை போல் அசையாமல் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லென்த் டேஸாக இருக்கிறபடினால சிலுவை தியான செய்திகளை நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் கேட்க இருக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் எபிரேயர் 9:15 என்ற தலைப்பின் கீழாக அதை பார்க்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் யாவரும் கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் நாமம் நம்மத்தில் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இதில் மேத்யூ ஹால் போட்டிருக்கு, இங்கே தான் வைத்து நடைபெறுகிறது. சாட்டர்டே வருகிற சனிக்கிழமை 15/3/2025 வருகிற சனிக்கிழமை நமக்கு VBS டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் எல்லோரும் இணைந்து VBSக்காக ஒரு பிரத்யேக உபவாச ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்க இருக்கிறாங்க. சென்ட் ஜேம்ஸ் ஹாலிலும் சென்ட் ஜான்ஸ் ஹாலிலும் வைத்து அது நடைபெறும் காலை 10 மணிக்கு. ஆகவே ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இந்த வாரத்தில் நமக்கு கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. VBS டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் நீங்கள் கவனித்து பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அடுத்த சனிக்கிழமை 22/3/2025, அதாவது வருகிற சனிக்கிழமை அல்லாமல் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை VBS டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் மாலையில் 5 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான்ஸ் ஹாலில் வைத்து ஒரு ட்ரைனிங் VBSஐ நடத்துவதற்கு நம்ம பாஸ்டர் ரூஃபஸ் அவர்கள் இருப்பார்கள். எப்படி நடத்துவது, என்ன செய்வது, எதையெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான தகவல்களையும் ட்ரைனிங்கையும் நம்ம நேரடியாக காண இருக்கிறோம். ஆகவே டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இங்கு இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதற்குரிய மற்றும் தகவல்களை பிரதர் ரஸ்கின் இடத்திலும் சிஸ்டர் எழில் இடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு VBS நாட்களாக இருக்கிறபடினால இந்த மாதத்தில் நைட் ப்ரேயரும் செயின் ப்ரேயரும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மாதம் மட்டுமே என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆகவே ஸ்தோத்திரம். VBSக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. VBS ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் அபரிவிதமாய் காணப்பட வேண்டும். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், ஞானஸ்நானத்திற்கு நேராக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும், தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாறவும், கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கவும் தேவன் இந்த VBS நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அதைத் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 ஆராதனைகளிலும் நம்ம மத்தியில் பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு அந்த கூட்டங்களில் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். காலை 6:45க்கும் 9 மணி ஆராதனையிலும் 2 ஆராதனையிலும் பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் இருப்பார்கள். அதைத் தொடர்ந்து வாலிபர் கூடுகையிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறாங்க. ஆகவே வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் உங்கள் நண்பர்களையும் உங்கள் நெருங்கிய நண்பர்களையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வியாழக்கிழமை 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகளிலும், அது மாத்திரமல்ல 23ஆம் தேதி வாலிபர் ஆராதனையிலும் நம்மத்தில் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே கவனித்து நீங்கள் அந்த கூட்டங்களில் ஜெபத்தோடு பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற மார்ச் 31ஆம் தேதி கிளெண்டல் ஸ்கூல் துபாய் அந்த ஸ்கூலில் வைத்து நமக்கு காலை 10 மணிக்கு ரிட்ரீட் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு. ஆகவே நீங்கள் அதில் பங்கு பெற, ஜெபத்தோடு பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைகள், அளவில்லாத நன்மைகளை தேவன் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டுகிற கிருபைகள் ஆச்சரியமானவைகளாய் காணப்படுகிறது. விசுவாசிகளாய் நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட ஸ்தோத்திரம், தேவனுக்கென்று எழும்பி காரியங்களை சாதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. விசேஷமாக நம்முடைய சபைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய சபையில் தேவ திட்டம் தேவ சித்தம் நிறைவேற கர்த்தர் நம்மை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு நாம் காணப்படுவோமாக. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தொடர்ந்து ஏறெடுத்த காணிக்கைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் கேட்க போகிற தேவ வார்த்தைக்காகவும் நம்ம சிலருக்கான பிரதர் துரை அவர்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை துதிக்க ஆராதிக்க
உடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற மேலான பாக்கியத்திற்காக நன்றி. இப்பொழுதும் உடைய சமூகத்தில் ஏறெடுத்த ஆண்டவரே காணிக்கையை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் உடைய ராஜ்யத்தின் விரிவுக்காய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய நிலையிலே இன்னும் ஒரு படி முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபைதார பேசுகிற மகனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் பல நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். தேவன் நம்மோடு பேசுகிற பல நிலைகள் உண்டு. அதில் ஒன்று தேவனுடைய வார்த்தை. அவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அதை கவனித்து அதில் நடக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் மாற்றுவதற்கு, கர்த்தர் நம்மை அதற்கு நேராய் நடத்துவதற்கு நம் ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். தேவன் பேசும் பொழுது அதை கவனிக்கிறவர்களாய், தேவ சத்தத்திற்கு செவிகளை ஸ்தோத்திரம் சாய்க்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் இடைப்படுகிறதையும் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இரைச்சல் உள்ள இந்த உலகத்தில் கர்த்தருக்கு வேண்டதாக அநேக சத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் ஏன்னா தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, டு லிசன் காட்ஸ் வாய்ஸ். ஆமென். அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் ஏற்ற இருதயத்தையும் செவியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை பற்றியதான அநேக அறிமுகங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக ஆண்டவருடைய நாமத்தை பற்றியதான அநேக அறிமுகங்கள் ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிறது. தேவனை பற்றிய பல நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் கர்த்தரை குறித்ததான ஒரு நாமம் நம்ம எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் யாத்திராகமம் 34வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால் யாத்திராகமம் 34வது அதிகாரத்தின் 14வது வசனம், கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். He is a jealous God. ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. இது ஒருவேளை ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தெய்வம் என்பதை வேதம் மிக தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட எரிச்சல் உள்ள தெய்வம், எதற்காக எரிச்சல் படுகிறார் என்பதையும் வேதத்தில் மிக தெளிவாய் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 செய்திகளாக ஏசாயாவின் மூலமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் முதல் 39 அதிகாரங்களில் தேவனுடைய எரிச்சலை குறித்து அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். எதற்காக தேவன் எரிச்சல் படுகிறார் என்று சொன்னால் தம்முடைய ஜனங்கள் தமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான இடத்தை மற்றவைகளுக்கு கொடுப்பது. குறிப்பாக ஆண்டவர் அருவருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு தம்முடைய ஜனம் நேரத்தையும் ஸ்தோத்திரம் இடத்தையும் கொடுப்பதை ஆண்டவர் அருவருக்கிறார். அதில் தேவன் எரிச்சல் உள்ளவராய் காணப்படுகிறார். தம்முடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் அவர் எரிச்சல் உள்ளவராய் காணப்படுகிறார். தம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடாத தேவனாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறது போல நாம் அவருடைய வழிகளில் நடப்பதற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவர் நடத்துகிற தெய்வன், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வம், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் நடத்தும் பொழுது அவருடைய வழிகளை புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் அதில் நடக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அது நிமித்தமாக ஸ்தோத்திரம் தம்முடைய பிள்ளைகள் தாம் விரும்புகிற வழியில் நடக்க வேண்டும், தம்மை பின்பற்ற வேண்டும் என்பதில் மிக வைராக்கியம் உள்ளவர் ஸ்தோத்திரம் அவர் வைத்திருக்கும் வழிகளை விட்டு விலகும் பொழுது அதை விட்டு விலகி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் தேவன் அருவருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு நேராய் செல்லும் பொழுது அதில் எரிச்சல் உள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். He becomes jealous.
because his people, amen, ஸ்தோத்திரம், fail to worship him. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தம்முடைய ஜனங்கள் ஸ்தோத்திரம் மறந்து விடும் பொழுது, உதாசீனப்படுத்தும் பொழுது, தவறும் பொழுது தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது தங்களை சுற்றி அமேன் வணங்கின விக்கிரகங்களை அவருடைய வாழ்க்கையில வைத்தபடினாலே ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் காணப்பட்டார். விக்கிரகங்களை நேரடியாக பார்க்க முடியும், பார்வைக்கு உகந்ததாய் அது காணப்பட்டது. பார்வையில பார்க்கக்கூடிய நிலையில விக்கிரகங்கள் காணப்பட்டது. தேவன் அதை வெறுத்தார். ஆனால் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அமேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நமக்கு காணப்படக்கூடிய அநேக விக்கிரகங்களை தேவன் வெறுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில ஸ்தோத்திரம் ஆண்டவர் விரும்புகிற இடத்தில் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில வைக்காமல் அதற்கு பதிலாக எதை வைத்தோம் என்று சொன்னாலும் அது நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் மாறுகிறது. லேலுயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பதவியா இருக்கலாம், நம்முடைய படிப்பா இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம், நம்முடைய குடும்பமா இருக்கலாம், நம்முடைய பணமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்காமல், அமே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்திற்கும் நேரத்திற்கும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்காமல் எதை முதலாவது வைக்கிறோமோ, நம்முடைய லைஃபோட ப்ரையாரிட்டியாக எதை வைக்கிறோமோ அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. தோஸ் எவ்ரிதிங் becomes idol in our life. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில விரும்பாத தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து தேவன் எரிச்சல் உள்ளவராய் காணப்படுகிறார். தம்முடைய ஜனம் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தம்மால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு, தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்த தம்முடைய ஜனம் தம்மை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், தம்மை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், தன்னை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவன் மிக 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 கவனத்தில் வைத்து வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 1-39 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தேவனுக்கு கொடுக்காமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கொடுக்காமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் தேவன் வெறுக்கிற விக்கிரகங்களை வைத்து வழிபட்டபடினால ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். ஆண்டுடைய நியாய தீர்ப்பை இந்த புஸ்தகங்களில் பார்க்கிறோம். ஆண்டவர்களை நியாயம் தீர்த்தது எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால், அவரை எதிரிகள் கையில் விற்று விடுகிறார். ஆண்டவர் அவர்களை எதிரிகள் கையில் விற்று விடுகிறார். அசிரியர்கள் கையிலும் பாபிலோனியர்கள் கையிலும் ஆண்டவர் அவர்களை விற்று விடுகிறார். சிறைப்பிடிப்பின் அந்த நுகத்திற்குள்ளாக தேவன் அவர்களை அனுமதிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் என்னை ஏன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், சில ஆண்டவர் விரும்பாத விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆண்டவர் விரும்பாத சில வாழ்க்கை முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். வேதம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி விலக்கி வைத்த ஸ்தோத்திரம் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆண்டவர் அதில் மிக கவனமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆண்டுடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய வேத பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் எந்த சட்ட புஸ்தகமும் நமக்கு ஸ்தோத்திரம் வாழுவதற்கு வழி சொல்லவில்லை. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழி சொல்லுகிற புஸ்தகமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இதன்படி ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆமென், எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த தேசத்தை சார்ந்தவர்களாயும் இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவர்களாயும் இருக்கலாம், எவராய் இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற பிரகாரமாய் வாழும் பொழுது தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதில் நாம் தவறும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நேராய் அனுமதி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சவால்களுக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் அலசி ஆராயும் பொழுது, வேதத்தின் பிரகாரமாய் நாம் அலசி ஆராயும் பொழுது ஆண்டவர் நமக்கு அது தெளிவாய் நினைப்பூட்ட போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அதிலிருந்து மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவன் மாத்திரமல்ல, அடிமைத்தனத்துக்கு நேராக நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, ஒரு நம்பிக்கையும் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதேதான் அடுத்த புஸ்தகங்களில் நம்ம அடுத்த அதிகாரங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர்
ஆமென், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாலும், அடிமைத்தனத்தின் நுகம் என்று சொல்லி அவர்களை விற்று போட்டாலும், ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை வைக்கிறார். ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமையுண்டதாக, தாவீதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கையை திரும்பவுமாக நினைவு கூர்ந்து, கர்த்தருக்கு மகிமையுண்டதாக, தாவீதுக்கு தேவன் சொன்ன வாக்குறுதிகளை திரும்பவுமாக நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். புதிய எருசலேமை கர்த்தர் உருவாக்கி மீண்டுமாய் தம்முடைய ஜனங்களை புதுப்பித்து மீண்டுமாய் தம்முடைய ஜனங்களை தம்முடைய அன்பிற்கு நேராய் கூட்டி கொண்டு வருகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆமென், அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீ சொல்லும் பாதையில் நடப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை திருப்பும் பொழுது, தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த உடன்படிக்கையை மறுபடியுமாக புதுப்பிக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? நம்மை இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. நம் நிமித்தமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னதாக நம்ம பார்க்கிற வேலை என்ன, ஸ்தோத்திரம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்மை சுற்றி காணப்படுகிற சூழ்நிலைகள், இது எல்லாம் நம்மை பூமிக்கு ஆசீர்வாதமாக வைக்கக்கூடிய நிலையில் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்பும் வாழ்க்கையாய் மாற்றும் பொழுது, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை மாற்றும் பொழுது, தேவன் நிச்சயமாகவே இந்த பூமிக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நியாய தீர்ப்பு, ஆமென், அடிமைத்தனம், அது மாத்திரமல்ல தேவனுடைய நம்பிக்கை என்று சொல்லி ஏசாயாவில் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60வது அதிகாரத்தின் 20வது வசனமாய் அது காணப்படுகிறது. என்ன வசனம்? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவைகள் ஆழமானவைகளாய், அவைகள் உயரமானவைகளாய், அவைகள் நீளமானவைகளாய், அவைகள் பலமுள்ளவைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொய் சொல்லாது, பொய் உரையாது. தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை கவனித்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை கவனித்து, ஆண்டவரே வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், ஆமென், அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கவனித்து நடந்தோம் என்று சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு தேவன் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 43 வருடங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தினார். சபையாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். பேழையில் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் வைத்து நடத்தினார். ஆண்டுடைய பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்தினார். தேவைகள் என்று வந்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்த நேரங்களில் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவனாய் காணப்பட்டார். கர்த்தருக்கு மகிமையாக நாம் வேண்டின பொழுது, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டி நின்ற பொழுது ஆண்டவனுடைய இருதயத்தை பார்த்து, ஸ்தோத்திரம், அவருடைய பேழைக்குள் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பத்திரமாயும் சுகமாயும் ஆரோக்கியமாயும் கர்த்தர் வழி நடத்தி வந்தார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். There is still hope. ஆமென். 44வது வருடம் மாத்திரமல்ல, தொடர்ந்திருக்கும் வருடங்களிலும் கர்த்தர் இதை காட்டிலும் அதிகமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வார்த்தைக்குள்ளாக நாம் உறுதியாய் காணப்படும் பொழுது, அந்த நம்பிக்கையின் வார்த்தைக்குள்ளாக நாம் திடமனதோடு காணப்படும் பொழுது, தொடர்ந்து நடத்த அவர் நன்மையின் தேவனாய், ஹல்லேலூயா, அவர் உண்மையின் தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, God always gives us a hope. Amen. அவருடைய நம்பிக்கை எங்கு வருகிறது என்று சொல்லி அதே ஏசாயா 60வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், அதே ஏசாயா 60வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை, ஆமென், உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. His glory
will be seen upon you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எப்பொழுது நித்திய வெளிச்சமாய் இருப்பார் அவர்? ஆமென். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் பொழுது, கர்த்தருக்கு மகிமையுண்டதாக, வாய்ப்புகள் இல்லாத பொழுது, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு அடுத்த நன்மை பெறுவதற்கு எந்த முகாந்திரம் இல்லை என்று சொல்லி லைஃப் எண்டு கார்டு போடுற நேரத்தில் ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்த போதுமானது. அது அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. அவருடைய மகிமை நம்மேல் காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமையை நம்மேல் காண செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படி அவருடைய மகிமையை நம்மேல் காண செய்கிற தேவன்? கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. அந்த மகிமை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், இதை இழந்து போன மகிமையாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆமென் ஏதேன் தோட்டத்தில் தம்முடைய பிள்ளைகளோடு இந்த மகிமையிலே அவர் இடைப்பட்ட தேவனாய் காணப்பட்டார். தம்முடைய பிள்ளைகளோடு, தாம் உருவாக்கின தம்முடைய மணிமகுடமாகிய தம்முடைய பிள்ளைகளோடு இந்த மகிமையில உலாவின தேவனாய் காணப்பட்டார். அவர்கள் தேவனுக்கு நேராய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருமென்றதாக அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக காணப்பட்டார்கள். ஆனால் பாவம் உள்ளே வந்த பொழுது, ரோமர் 3வது அதிகாரத்தின் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினோம் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மகிமையை இழந்து போன ஒரு நிலை காணப்படுகிறது. கர்த்தருமென்றதாக. ஆனாலும் அந்த இடத்தில் கர்த்தர் நம்மை திரும்பவுமாக உயிர்ப்பிக்கிற தேவன். ஏனென்று சொன்னால், நமக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. நமக்கு ஆண்டவர் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் திரும்பவுமாக தம்முடைய மகிமைக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அந்த வார்த்தைகளை, அதற்கு பின்பதாக உள்ள வார்த்தைகளை நாம் இப்படி வாசித்தால் நலமாக இருக்கும். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே, இந்த பூமியில் இருள் வந்தாலும் சரி, எங்களை சுற்றி அந்தகாரங்கள் காணப்பட்டாலும் சரி, எங்களை சுற்றி சாத்தியமில்லாத ஆண்டவரே கூறுகள் காணப்பட்டாலும் சரி, எங்கள் மேல் கர்த்தர் உம்முடைய கிருபையை காண செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆமென். உம்முடைய மகிமையை காண செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய மகிமை நம்மேல் காணப்படும்? ஆமென். 3 வெவ்வேறு வழிகளிலே அவருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் தியானித்து விட்டு கடந்து செல்வோமாக. முதலாவது, அவருடைய மகிமை எப்படி நம்மேல் காணப்படும் என்று சொன்னால், அவருடைய மகிமை நமக்கு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. His glory becomes our hope. அவருடைய மகிமை நமக்கு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு தான் வெளிச்சத்தின் மகிமை தெரியும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு தான், இருட்டில் இருக்கும் பொழுது தான் வெளிச்சம் கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்ற இந்த வெளிச்சத்தின் மகிமை தெரியும். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் நம்பிக்கையின் மகிமை தெரியும். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருக்கும் ஜனங்களுக்கு தான் விடுதலை, ஆமென், ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, நம்பிக்கையின் வழி, நம்பிக்கையின் மகிமை அவர்களுக்கு புரியும். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் காணப்பட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 400 வருஷம் அடிமைத்தனத்தில் காணப்பட்டாங்க. ஒவ்வொரு 100 வருஷத்திற்கும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க மாட்டாரா? ஒவ்வொரு தலைமுறையும் பிறக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்க மாட்டாரா என்ற நிலையில் காணப்படும் அவருடைய நம்பிக்கை அற்றுப்போன நிலையில 400 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 400 வருட அடிமைத்தனத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், பாருங்க, ஸ்தோத்திரம், யாத்திராகமம் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், 12வது வசனத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், 14வது வசனத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், அங்கு சொல்லப்படுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். கடந்த காலத்தில் காணப்பட்ட எல்லா நன்மைகளையும் மறந்து போகக்கூடிய நிலைக்கு ஸ்தோத்திரம் ஒரு புதிய தலைவன் ஒருவன் தோன்றுகிறான். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. பழையவைகளை மறக்கும் நிலைக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், பழையவைகள் மறந்து போகும் நிலைக்கு, பழைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் மறந்து போகும் நிலைக்கு ஸ்தோத்திரம் ஒரு அதிகாரம் ஒன்று புறப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. கடந்த காலத்தை குறித்தான அறிவு இல்லாத நிலையில அங்கு ஒரு ராஜா ஒருவர் பிறக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆமென். நாம் செய்து வந்த நன்மைகளை நினைத்து பார்க்காத ஒரு நிலைக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். நமக்கு மேல் இருக்கும் அதிகாரிகள் காணப்படலாம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நம்மை அழுத்தக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம். நான் நன்மை அல்லவா செய்தேன் என ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நான் வேலை பார்க்கும் இந்த பகுதியில் நான் நன்மைக்கு நேராய் அல்லவா நடந்தேன், எத்தனை நன்மையான காரியங்களை செய்தேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் குமுகிற நேரத்தில் கர்த்தருக்கு வேண்டதாக அதை மறந்து போகும் நிலையில் நமக்கு
நமக்கு மேல் இருக்கும் அதிகாரிகள் காணப்படலாம். கர்த்தருக்கு முன்னதாக யாத்ராகமம் 1 அதிகாரத்தின் 12 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. ஆமென். ஏன் ஒடுக்கப்பட்டார்கள்? அவர்கள் மேல் பொறாமைனால, எரிச்சலினால அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் காணப்படக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் பெருகின பொழுது அவர்களை ஒடுக்கினார்கள். ஏன் ஒடுக்கினார்கள்? அவர்கள் சிறுமைப்பட வேண்டும், அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக வேண்டும், அவர்கள் பெருகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒடுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எரிச்சலோடு அவர்களை ஒடுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஸ்தோத்திரம் பல நேரங்களில் ஸ்தோத்திரம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே எரிச்சல் உள்ள ஆவிகள் காணப்படலாம். நம்ம பொறாமை கொண்டு ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று ஸ்தோத்திரம் முன்னேறுகிற வாழ்க்கையை பார்த்து எரிச்சல் உள்ள ஆவிகள் நம்மை சுற்றி காணப்படலாம். ஹல்லேலூயா. நம்மேல் பொறாமை கொண்டு நம்மை ஸ்தோத்திரம் ஒடுக்க நினைக்கும் அசுத்த ஆவியின் கிரியைகள் நம்மை சுற்றி காணப்படலாம். ஆனால் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் நாம் செய்த நல்லதை மறந்து விடலாம். நமக்கு நேராக எரிச்சல் உள்ளவர்களாய் நம்மை ஒடுக்க நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை நமக்கு நம்பிக்கையாய் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதே அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஏற்கனவே அடிமைத்தன வாழ்க்கை, ஏற்கனவே நெருக்கம், ஏற்கனவே ஸ்தோத்திரம் அங்கே இடுக்கன், அதிலும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை கசப்புள்ள வாழ்க்கையாய் மாறின ஒரு நிலை. இதற்கு மேல் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நேராக அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் வாழ்க்கை குறித்ததான கசப்புக்குள்ளாக நாம் கடந்திருந்தோம் என்று சொன்னால், இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. நமக்கு ஒரு மகிமை நம்பிக்கை உண்டு. Hallelujah. There is a glorious hope we have. Amen. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நமக்கு நேராக ஒரு மகிமை நம்பிக்கை உண்டு. எப்படிப்பட்ட மகிமை நம்பிக்கையாய் காணப்படுகிறது? கொலோசியர் 1 அதிகாரத்தின் 27வது வசனத்தின் பின்பகுதியை திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், கொலோசியன்ஸ் 1:27 பின்பகுதியை திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு முன்னதாக அந்த மகிமை நம்பிக்கை என்ன? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மேல் காண செய்யும் அந்த மகிமை நம்பிக்கை என்ன? Jesus is with me. ஆமென். கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதே அந்த மகிமை நம்பிக்கை. ஹல்லேலூயா. Christ is in us அப்படின்றதே அந்த மகிமையான நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட நிலையில கடந்து வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை மகிமை நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? இந்த உலகத்தை ரட்சித்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இதைவிட மேன்மையான மகிமையான ஒரு நம்பிக்கை இல்லைங்க. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மோடு இருக்கிறார். No matter what our life takes into turn, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட திருப்பங்களிலே கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் நெருக்கத்தில் கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட பிட்டர்னஸ்ல நம்ம கடந்து வந்தாலும், கர்த்தருக்கு முன்னதாக ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் மகிமையான நம்பிக்கையாய் காணப்படுகிறது. இதைதான் தேவன் நம்மேல் ஸ்தோத்திரம் காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முன்னதாக நம்மை பார்க்கிறவர்கள், இவர்கள் ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார், ஒரு ஜீவனுள்ள தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பதை காணும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி. ஆமென். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார் என்று சொல்லி சொல்லவில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு. ஆமென். எங்கெல்லாம் இருந்தாரு அவன்? ஆமென். ஸ்தோத்திரம். கிணற்றுக்குள் போடப்படும் பொழுதும், வெள்ளி காசுகளுக்கு விற்கப்படும் பொழுதும், போத்திபாருடைய வீட்டில் அடிமையாய் காணப்படும் பொழுதும், சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ளாக செல்லப்படும் பொழுதும், ஆமென், அரண்மனைக்கு வரும் பொழுதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதே இந்த உலகத்தில் மிக 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 மேன்மையான நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் அதை கிரகிக்க முடியாததாய் காணப்படலாம்.
நம்முடைய நினைவுகளில் அதை புரிந்து கொள்ள முடியாததாய் காணப்படலாம். நான் செல்லுகிற பாதை, நான் செய்கிற வேலை, என்னுடைய உழைப்பு, இது எல்லாமே பிரயோஜனமற்ற நிலையில் காணப்படுகிறது. நெருக்கத்திற்குள்ளாக நான் செல்லுகிறேனே, என்னுடைய ஜீவியம் ஒரு கசப்புள்ள ஜீவியமாய் மாறுகிறதே என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் சவால்களோடு காணப்படலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, this morning, amen, God's glory is with us, amen. ஆண்டவருடைய மகிமை நம்மோடு இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதே பெரிய ரகசியமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை பார்த்து என்ன ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும், எப்படி இவங்களை நெருக்கினாலும், எப்படி ஒடுக்கினாலும், எப்படி கடினமாய் நடத்தினாலும் இவர்களுக்குள் பிரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, பிரிக்க முடியாத ஒரு சந்தோஷம், நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறதே என்று சொல்லி நம்மை பார்த்து இந்த உலகம் பேசக்கூடிய நிலைக்கு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். அதனால தான் கலாத்தியர் 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்தின் முதல் பகுதியில் பவுல் சொல்லுகிறான். கலாத்தியர் 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்தின் முதல் பகுதி, Galatians 2:20, the first portion. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அந்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, அவரே. ஹalleluya. It is not me, it is not me anymore, it is my God. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறதான அந்த கிறிஸ்து என் வாழ்க்கையில மகிமைப்பட தேவன் என்னை ஸ்தோத்திரம் ஹalleluya தம்முடைய மகிமையை என் வாழ்க்கையில காண்பிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் வெறும் வாழ்க்கையை பார்க்காதபடிக்கு, ஆமென், நம்பிக்கையற்ற வாழ்க்கையை பார்க்காதபடிக்கு, ஜீவனில்லாத வாழ்க்கையை பார்க்காதபடிக்கு, அதற்குள் காணப்படுகிற நம்பிக்கையின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் முன்னதாக கர்த்தரே நமக்கு ஆமென் எவர்லாஸ்டிங் லைட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிற மகிமையின் நம்பிக்கையாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. the glorious hope. ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில் பவுல் மறுபடியும் சொல்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில், ஆமென், Philippians chapter 4 verses 13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எனக்குள் காணப்படுகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்தி இந்த உலகத்தில் ஆமென் அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குவதற்கு பலன் தருகிறவராய், ஜெயம் பெறுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமையாக. ஹல்லேலூயா. நம்முடைய வேலையை பார்த்து கடினமாக இருக்கிறதுன்னு சொல்றதை விட ஆமென் ஆண்டவர் பார்க்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இதை செய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார் என்று சொல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கடினமான வாழ்க்கையாக இருக்கிறதே என்று சொல்லாதபடிக்கு கிறிஸ்துவினால் நான் ஜெயம் கொள்ள, கிறிஸ்துவினால் நான் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக என்று சொல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய படிப்பை பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது கடினம் அல்ல, என் தேவனால், என் தேவனுடைய பலத்தினால் இதை ஸ்தோத்திரம் சாதிப்பேன் என்று சொல்லி சொல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். பவுல் அதை தான் புரிந்து கொண்டு சொல்கிறான், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்பொழுது? அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர் என் வாழ்க்கையில் காணப்படும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் நம்மேல் காணப்படுகிறது. அவருடைய மகிமை முதலாவது நம்மேல் காணப்படுகிற விதம் எப்படி? மகிமையின் நம்பிக்கையாக, the glorious hope, மகிமை நம்பிக்கையாக நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவருடைய மகிமை காணப்படுகிறது. ரெண்டாவது, அவருடைய மகிமை நம்மேல் எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால் நம்மை நடத்துகிற மகிமையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. the glory that leads us, நம்மை நடத்துகிற மகிமையாய் அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை இழந்து போன நிலையில் ஒருவேளை காணப்படலாம், ஆனால் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் அந்த மகிமைக்குள்ளாக நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமையாக. ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே எங்களை திருப்பும், எங்களை திருப்பிக் கொள்ளும், எங்களை உம்முடைய மகிமைக்குள் நடத்தும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக திருப்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த மகிமைக்குள்ளாக நம்மை நடத்துகிற தேவன்.
மகிமை நம்பிக்கை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த மகிமையில் நம்மை நடத்துகிற தேவன். இந்த உலகம் இருண்டு போன நிலையில், இந்த உலகத்தில் அந்தகாரம் நிறைந்திருக்கும் நிலையில் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை நம்மை நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. யாத்திராகமத்தின் 13வது அதிகாரத்தின் 21வது வசனத்திலும் 22வது வசனத்திலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய மகிமையிலே தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். அடிமைத்தனத்தில் 400 வருஷங்கள் இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பின் நிலைக்குள்ளாக காணப்பட்டாங்க. ஆமென். ஒரு கூரை வீடு இருந்துச்சு, இருப்பதற்கு ஒரு இடம் இருந்தது. கர்த்தர் வனாந்திரத்தில் வரும் பொழுது ஸ்தோத்திரம், வனாந்திர பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, கர்த்தர் முன்னதாக அங்கு ஆபத்துகள் நிறைந்த ஒரு நிலை. எந்த நேரத்தில் எந்த விஷ ஜந்து வந்து கடிக்கும்னு தெரியாது. ஆனால் தேவை என்ன? அங்கு தேவனுடைய கரம், தேவனுடைய மகிமையின் கரம் மேக ஸ்தம்பமாக பகலில், ஆமென், அக்கினி ஸ்தம்பமாக இரவில் அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தினது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னதாக ஆண்டுடைய மகிமை நம்மை நடத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்து, நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போகும்போது அவர்களுக்கு மகிமையின் மேகஸ்தம்பம் தேவை, அக்கினி ஸ்தம்பம் தேவை என்பதை கர்த்தர் அறிந்து எப்படி நடத்துகிறார்? அந்த வழியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக நாமும் ஆண்டவரால் நடத்தப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமையின் நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் உணர தேவன் கிருபை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. சில நேரத்தில் ஆண்டுடைய நடத்துதலை, ஆண்டுடைய மகிமையின் கரத்தை நாம் உணராத நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். பிரியமானவர்களே, இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது ஆண்டவர் அவர்களை நடத்தினார், ஆண்டவர் அவர்களை மகிமையாய் நடத்தினார். கர்த்தர் முன்னதாக ஆண்டுடைய மகிமையின் கரம் அவர்களோடு பயணித்தது. அதை புரிந்து கொள்ளாத நிலையில் காணப்பட்டாங்க. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், புரிந்து கொள்ள நிலையில் இல்லாத ஜனங்கள், மனதை கடினமாக்கும் ஜனங்கள், இருதயத்தில் ஸ்தோத்திரம் கடினமான இருதயமுடைய ஜனங்களாய் தேவன் செய்கிற காரியத்தை, தேவன் நடத்துகிற வழிகளை உணராத நிலையில் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் நடத்துகிறதை உணர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவர் நடத்துகிறதை உணர்ந்து, இது தேவனால் நான் நடத்தப்படுகிறேன், தேவனால் இந்த நிலையில நான் நடத்தப்படுகிறேன், தேவனால் இந்த வழியில நான் நடத்தப்படுகிறேன் என்பதை உணரத்தக்கதான ஒரு இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. the understanding heart. ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார், அவருடைய மகிமையிலே நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளும் நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு முன்னதாக தேவன் ஸ்தோத்திரம் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், பாவத்தின் கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், சாபத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். கொண்டு வந்த தேவன் இப்பொழுது மகிமையிலே நம்மை நடத்துகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அந்த மகிமையை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஆமென். பழையதை நினைத்து, ஆண்டவரே நான் பாவத்துக்குள்ளே இருக்கும்போது இப்படி இருந்தேனே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணதெல்லாம் அதுதான், நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது இப்படி வாழ்ந்தோம் அல்லவா, நாங்கள் இப்படி நடக்கப்பட்டோம் அல்லவா, நாங்கள் இதை சாப்பிட்டோம் அல்லவா என்று சொல்லி அவர்கள் பழையதை குறித்து என்ன பண்ணுறாங்க? ஆமென், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய மகிமையின் கரம் அவர்களை நடத்தினதையும், அவர்கள் தேவைக்கு முன்பதாக தேவன் அவர்களை சரியாய் நடத்தினதையும் அவர்கள் புரிந்து கொள்ளாத நிலைக்கு அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்னதாக மத்தேயு 6வது அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்கிறது. Matthew chapter 6 verses 8 it says, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்கள் தேவை இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows what is your right need. Amen. What is your immediate need? ஆண்டவருக்கு தெரியும். நாம ஜெபிப்பதனால ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறது இல்லை. நாம் ஆண்டுடைய சமூகத்தில் மண்டாடி ஜெபிக்கிறதுனால தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது இல்லை. அவர் தேவனாய் இருக்கிறபடினால தான் நம்ம என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடையதாக அவருடைய நேச்சர் என்ன? அவர் சகலத்தையும் உண்டாக்கின தேவனாய், சகலத்தையும் வழி நடத்துகிற தேவனாய், சகலத்தையும் பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆமென்.
நம்ம சில நேரத்தில் நினைப்போம் நம்ம ஜெபம் பண்ணதுனால தான் இந்த காரியம் நடந்தது. இல்லை இல்லை இல்லை, அதற்காக ஜெபிக்க கூடாதா? இல்லை, கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். கட்டாயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்பும் வாழ்க்கையாய் மாறுவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்மை தேவனுக்கு நேராய் திருப்புகிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஜெபத்தில் நான் சாதித்தேன் என்று சொல்லுகிறது நிலை அல்ல. ஆமென். நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறபடினால நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நேச்சர் நம்ம கேட்டாலும் கேட்கறதுனாலும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது பூமியில் இருக்கும்போது மத்தேயு 6வது அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் முன்னமே. ஆமென். Even before you ask, even before you kneel and pray, amen, he knows what is our right need. Amen. நம்முடைய தேவை இன்னது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதுதான் அவருடைய மகிமை நடத்துதல். ஆமென். his glorious amen path, அவருடைய மகிமை நடத்துதல், his glorious lead, அதுதான் கர்த்தருக்கு முன்னதாக அந்த வழியாய் தான் தேவன் நம்மை நடத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பது கட்டாயம் அவசியம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். எதற்காக மன்றாட வேண்டும்? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த தேவையை மாற்றிக்கொள்வதற்கு, இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் எப்படி உமக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற வேண்டும், எப்படி உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் வானத்தில் இருக்கிறார். ஆமென். நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு முன்பதாக சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லி பிரசங்கில வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் என்னத்தை கேட்க வேண்டும் என்பதை சரியாய் கேட்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஏசாயா 48வது அதிகாரத்தின் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தின போது அவர் எப்படி நடத்தினாராம்? வாசிங்க 48வது அதிகாரத்தின் 21வது வசனம். ஐசாயா chapter 48 verses 21. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது, அவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது அவர்களுக்கு தாகவிடா இருந்ததில்லை, அவர்களுக்கு தாகவிடா இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அவர்கள் தண்ணீருக்கு தேவைப்படுகிற ஒரு நிலை இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் அற்புதமாய் கர்த்தர் உண்டாதாக கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். ஆமென். கண்மலையை பிளந்து அவர் தண்ணீர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. even before we ask, even before we cry, even before we ask to God knows our needs. ஹல்லேலூயா. ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஸ்தோத்திரம், அவரை நோக்கி மன்றாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தர் முன்னதாக அழுகிற பிள்ளைக்கு தான் ஆமென் ஆகாரம் கிடைக்கும். நம்ம அழுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் அப்படின்றதுனால ஸ்தோத்திரம் அழுது கொண்டே இருக்கணுமா அப்படின்னு இல்லை. அது முன்னதாக இந்த அழுகை ஸ்தோத்திரம் நம்முடைய செயலாய் மாறுகிறது. என்ன செயல்? எனக்கு தேவை ஆண்டவரே, இதில் நான் வளர்கிறேன் என்ற செயலாய் மாறுகிறது. ஆமென். அழுகிற பிள்ளை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்? அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும். ஆமென். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லும்? பசிக்குதுன்னு சொன்ன பிள்ளை தட்டில் எடுத்துகிட்டு போட்டு எனக்கு தட்டில் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும். இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும்? தானாக எடுத்து போட்டு சாப்பிடும். ஆமென். கர்த்தர் முன்னதாக இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? முதல்ல அழுகும் பொழுது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். அந்த ஜெபத்தில் நம்மை வளர செய்கிற தெய்வம். நம்மை வளர செய்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் முன்னதாக. ஆனால் நாம் ஜெபிப்பதனால இதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நிலையில் அல்ல, தேவன் நமக்கு தேவனாய் இருக்கிறபடினால நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஜனங்களை நடத்தும் பொழுது, வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது கர்த்தர் முன்னதாக அங்கு தேவன் அற்புதங்களை செய்து அவர்களை மகிமையாய் நடத்துகிறார். எப்படிப்பட்ட மகிமையில நடத்துகிறார்? அவர்கள் தண்ணீர் தவிக்காதபடிக்கு, தண்ணீருக்காக அலைந்து தெரியாதபடிக்கு ஸ்தோத்திரம் கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுகிறார். கண்மலையை பிளந்து தேவன் தண்ணீரை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தண்ணீர் ஓடி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் கர்த்தர் தண்ணீரை உண்டு பண்ணினார். கர்த்தர் முன்னதாக கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். தேவை இன்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows what is our right need, immediate need என்ன, இதுதான் தேவை என்பதை கர்த்தர் மிக தெளிவாய் அறிந்திருக்கிறபடினால அந்த வழியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆமென். அவருடைய கரத்தை பிடித்து நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்க. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுத்து உம்மேல நம்பிக்கை வைத்து, உம்முடைய மகிமையின் மேலே நம்பிக்கை வைத்து, உம்முடைய நடத்துதல் மேல் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு பழக்குவீங்க அப்பா. நாங்கள் வாழ பழகிக்கிறோம் அப்பா.
நாங்கள் வாழுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாய் வருகிறது, அது ஆச்சரியமாய் வருகிறது, நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத காரியங்களாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமையாக நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாய் நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதை புரிந்தவனாக சங்கீதக்காரன் சங்கீதம் 23வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் சொல்லுகிறான். சங்கீதம் 23வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ரைச்சியஸ் பாத், ஆண்டவர் எனக்கு நீதி தேவை என்று அறிந்து, ஆமென், ஸ்தோத்திரம், நான் செய்யும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலையில் எனக்கு நீதி தேவை என்று அறிந்து என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். எது நிமித்தமாக? அவர் தேவனாய் இருக்கிறபடினால. அல்லேலூயா. அவர் மகிமை பொருந்தின தேவனாய் இருக்கிறபடினால அவருடைய மகிமை நீதிக்குள்ளாக நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 48வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில், Psalms chapter 48 verses 14, it says, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக நாம் ஆராதிக்கும், நாம் விசுவாசிக்கும், நம்மை மகிமையில் நடத்தும் தெய்வம், ஆமென், நம்மை நடத்த சதா காலங்களிலும் நடத்த மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. not one day, 2 day, ஆமென், till the date God has, ஆமென், ஆண்டவர் நமக்கு முன் குறித்திருக்கும் அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய மகிமை நடத்துதல். அல்லேலூயா. நம்மை கைவிடாத தெய்வம், நம்மை கைவிடாமல் வழி நடத்துகிற தெய்வம், நமக்கு உதவி செய்வேன், நான் உதவுவேன் என்று சொல்லி மனிதர்கள் வாக்கு கொடுத்திருக்கலாம். காலம் மாறும் பொழுது அந்த வாக்கை மறந்துவிட்ட நிலையில் மனிதர்கள் காணப்படலாம். மனிதர்களுடைய வாக்கெல்லாம் மாறிப்போகும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே மரண பரியந்தம் நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. ஏதோ அழைத்து என்ன ஸ்தோத்திரம் எப்படியோ சென்று விடுங்கள் என்று சொல்லி கைவிடுகிற தெய்வம் அல்ல, பாதியில கைவிடுகிற தெய்வம் அல்ல, மரண பரியந்தம் நடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 143வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில், சங்கீதம் 143வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் அதை புரிந்தவர்களாக வசனம் சொல்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை நடத்துதல் நம்மை செம்மையான வழியிலே நடத்தும். ஆமென். நம்ம செல்ல வேண்டிய செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை புரிந்து கொண்டவனாக தான் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏனென்றால் எனக்கு தேவையான செம்மையான பாதையில் கர்த்தர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நான் பார்க்கும் வழிகளில் அல்ல, நான் பார்க்கும் வழிகள் எனக்கு பசுமையாய் காணப்படுகிறது, நான் பார்க்கும் வழிகள் எனக்கு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது, நான் பார்க்கும் வழிகள் எனக்கு விசாலமாய் காணப்படுகிறது, நான் பார்க்கும் வழிகள் எனக்கு நன்மையாய் காணப்படுகிறது. அந்த வழியில் ஆண்டவர் நம்ம நடத்த மாட்டார். ஆமென். அந்த வழியில் ஒரு நாள் ஆண்டவர் நம்ம நடத்த மாட்டார். நம்ம பார்க்கறது நம்முடைய பார்வைக்கு எட்டுன அளவு தான். நம்முடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவுக்கு மாத்திரம் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் வேலை பார்க்குற விதமே வேற. ஏன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய எல்கையை அறிந்திருக்கிறார், நம்முடைய முடிவை அறிந்திருக்கிறார், நம்முடைய டார்கெட் அறிந்திருக்கிறார். நாம் எங்கே செல்ல வேண்டுமோ அப்போ அந்த எல்லையை ஆண்டவர் அறிந்திருக்கிற அப்படின்னால அவர் சரியாய் நடத்துவார். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது போல செம்மையான வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னதாக ஆண்டவர் ஆகிய ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னால 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் பவுல் சொல்கிறான், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்பிற்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நம்மை நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய், ஆமென், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய், அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய், தேவனை பற்றும் அன்பு
கிறிஸ்துவின் பொறுமை, ஆமென் ஸ்தோத்திரம், இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதுக்கு நேராக ஆண்டவர் நம்மை மகிமையில நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் நமக்கென்று வைத்திருக்கும் ஆமென் அந்த நித்திய வெளிச்சத்தில் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் என்பதை எப்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார்? ஆண்டவர் அவருடைய மகிமைக்குள்ளாக நம்மை நடத்துகிற தெய்வம். எப்படிப்பட்ட மகிமைக்குள்ளாக நம்மை நடத்துகிற தெய்வம்? முதலாவது மகிமையின் நம்பிக்கையை கொடுத்து நம்மை நடத்துகிற தெய்வம். நம்பிக்கை இல்லாத நிலையில, வாழ முடியாத நிலையில, நம்பிக்கை அற்றுப்போன நிலையில கர்த்தருடைய மகிமையின் நம்பிக்கையை பார்த்து ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவரால் நான் வாழுவேன் என்று சொல்லி அவர் எனக்கு பலத்தை கொடுத்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி அவருக்குள் வாழுவதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? கிருபை அளிக்கிறார். ஆமென். அந்த மகிமைக்குள்ளாக, அந்த மகிமை நம்பிக்கைக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். இரண்டாவது ஸ்தோத்திரம், அவருடைய மகிமை நம்ம எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த மகிமை நம்மை நடத்துகிற மகிமையாய் காணப்படுகிறது. நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்து, நமக்கு இது தேவை என்று அறிந்து, இன்ன நிலைக்கு நம்முடைய தேவை என்பதை அறிந்து அந்த மகிமை நம்மை நடத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆமென், நீர் என்ன எப்படி நடத்துகிறீர்? நீதியின் பாதையில நடத்துகிறீர், மரண பரியந்தம் நடத்துகிறீர், செம்மையான வழியில நடத்துகிறீர், தேவனை பற்றும் அன்பிற்கு நேராக, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துகிறீர். கடைசியாக பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அவர் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை நம்மேல் எப்படி காணப்படுகிறது? ஆமென், எதிர்கால மகிமையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. the future glory, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 8வது அதிகாரத்தின் 18வது வசனம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், ரோமர் 8:18, ரோமன்ஸ் 8:18 திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென், அல்லேலூயா. இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை என்ன மகிமையா இருக்கிறது? ஸ்தோத்திரம், பழைய பாடுகள் எல்லாம் கழிந்து போகிறது. இனிமேல் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை ஸ்தோத்திரம், நம்முடைய எதிர்கால மகிமை பரிசுத்த ஆவியின் பலனாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எதிர்கால வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாய் அது காணப்படுகிறது. நம்முடைய எதிர்கால வாழ்க்கை ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் நம்மை மகிமைக்குள்ளாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வருங்காலம் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பலன் அடைந்து, ஆமென், you will get strength. ஆமென், நீங்கள் பலன் அடைந்து, எதற்காக இந்த பலனை என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் நிலைநிற்பதற்கு. அல்லேலூயா. to testify, to be a testimony. ஆண்டவரை பறைசாற்றுகிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழுவதற்கு இந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அதற்கு நேராக நாம் காணப்பட வேண்டும், அதற்கு நேராக வாஞ்சிக்க வேண்டும், அந்த பலனுக்கு நேராக ஸ்தோத்திரம் காத்திருக்க வேண்டும். அதுவே நம்முடைய வருங்கால மகிமையாய் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்ற நம்பிக்கை உடைய, இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் என்ற நம்பிக்கையுடைய, இயேசுவனுக்கு தெய்வம் என்ற நம்பிக்கையுடைய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவி என்ற பலன் தேவை. இந்த வருங்கால மகிமை தேவை. ஆனால் இந்த மகிமை நம்மை பலன் அடைய செய்கிறது. எப்படிப்பட்ட பலன்? சாட்சியாய் வாழும் பலன். ஆமென், ஸ்தோத்திரம், சாட்சியாய் வாழும் பலன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழும் பலன். ஆமென். இன்னும் புரிந்து கொள்ளும் நிலையில சொன்னா, ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த வாழ்க்கையை வாழுவதற்கு ஏற்ற பலன். ஆமென். சாட்சி, வசனம் சொல்கிறது போல முதலாவது எங்க சாட்சி இருக்கணும்? எருசலேமில். ஆமென். ரெண்டாவது யூதேயா முழுவதிலும், மூன்றாவது சமாரியாவிலும். ஆமென். பூமியின் கடைசி பரியந்தம். நம்ம பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியா இருப்போம், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் எருசலேமில் சாட்சியா இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். எருசலேமின் சாட்சி தான் நம்மளை யாருன்னு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிறுத்தும். ஆமென். கர்த்தர் மனதாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வீட்டில் சாட்சி இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்று ஆமென் ஸ்தோத்திரம் வாழுவதற்காக அல்ல, நன்மை பெறுவதற்காக அல்ல, குடும்பத்தில் முக்கியமாக சாட்சி உள்ளவர்களாய் காணப்படணும். ஆமென். நம்முடைய ஜீவியம் மாறி இருப்பதை நம்முடைய குடும்பம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் நம்முடைய எதிர்காலத்தின் மகிமையாக காணப்படுகிறது. கர்த்தர் வேண்டதாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் அந்த ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்த ஆவியின் பலன், அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் எதற்கு அப்படின்னா, சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கு. ஆமென். கர்த்தர் வேண்டதாக ஏதோ வந்து தேவனை ஆராதித்து 4 அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு சென்றோம் என்று அல்ல.
மற்ற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முன்பதாக நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி வேதத்தை தூக்கிட்டு கொண்டு சுமக்கிறவர்களாய் அல்ல. அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் எதற்கு? நம்முடைய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறப்பட்டு சாட்சியின் ஜீவியமாய் வாழுவதற்கு. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி பிள்ளைகள் நம்மளை பார்த்து சொல்லணும், இவருக்குள் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே சொல்கிறேன், நம்முடைய கணவர் பிள்ளைகள் நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாங்கன்றத. ஆமென். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பார்த்து சொல்லணும், ஆமென், என் பிள்ளைக்குள்ள, ஆமென், ஸ்தோத்திரம், என் வாலிப பிள்ளைக்குள்ள, என் சிறு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்ன்றத. அப்படிப்பட்ட சாட்சியின் ஜீவியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரோமர் 8:26 சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட உதவியை செய்கிறார் அவர்? வாசிங்க அந்த வசனத்தை. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா, நாம் அறியாது இருக்கிறபடினால, நம்முடைய தேவைகளை எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போவது என்று சொல்லி அறியாது இருக்கிறபடினால, அதை பரிசுத்த ஆவியானவர், வாசிங்க, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நமக்காக, ஆமென், உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தேவனுடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும், எப்படி தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்து, ஆமென், ஸ்தோத்திரம், அதை, ஆமென், நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருங்கால மகிமையாய் காணப்படுகிறார். அவர் அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதையெல்லாம் வைத்திருந்தாரோ, எதையெல்லாம் கற்பித்தாரோ, அதையெல்லாம் திரும்பவுமாக நினைப்பூட்டி அந்த வழியாய் நம்மை நடக்க செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு வருங்கால மகிமையாய் காணப்படுகிறது. சாட்சியின் ஜீவியம் ஜீவிப்பதற்கு, ஆமென், கர்த்தருக்கு முன்னதாக நமக்கு உதவி செய்வதற்கு, கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிரதிபலிப்பதற்கு, கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராய் மாறுவதற்கு இது வருங்கால மகிமையாய் நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மேல் உதிக்கிறவராய், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய மகிமையை நம்மேல் காண செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படி அவருடைய மகிமை நம்மேல் காண செய்கிறார்? ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய மகிமை நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். the glory of hope. ஆண்டவர் நம்முடைய, ஆமென், ஸ்தோத்திரம், மகிமை நம்பிக்கையை கொடுக்கிற தேவன். அந்த மகிமையில் நம்மை நடத்துகிற தெய்வம். அந்த மகிமையை நமக்கு எதிர்காலமாய் மாற்றி கொடுக்கிற தெய்வம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நம்மை முன்னேறி செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் 7 நின்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடினவர்களாக கேட்ட வசனத்துக்கு நேராய், வார்த்தைக்கு நேராய் எங்களை நடத்துகிற தெய்வம். எங்களை நடத்த நீர் போதுமானவர். எங்களை வழி நடத்துகிற தெய்வம். எங்களை வழி நடத்த போதுமானவர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்கள் மேல் காண செய்யும் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரே, ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உம்முடைய மகிமையை எங்கள் மேல் காண செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நம் ஜீவிதத்தில் காணப்படுகிறாரா? நம் தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று ஆரம்பத்தில் பாஸ்டர் சொன்னார்கள். வைராக்க வாஞ்சை உள்ள தேவன். தேவன் விரும்பும் வழியில் நம்முடைய ஜீவம் இருக்கின்றதா? எது நம்முடைய ஜீவத்தில் விக்கிரகமாக மாறி உள்ளது? பிரியமானவர்களே, பணமா, புகழா, அந்தஸ்தா, ஜாதியா, அழகா, இது நம் நம்பிக்கை இதன் மேல் இருக்கிறது. தேவனுக்கு பிரியப்படுத்தும் ஒரு ஜீவம் நம்மில் காணப்படுகிறதா? சொந்து போகிறார்கள், நான் திரும்ப உயிர்ப்பிப்பேன் என்ற நம்பிக்கை இதை நமக்கு கொடுக்கிறாரே. ஏனென்றால் அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறாரே. ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரே. ஏனென்றால் எந்த மனிதனையும் பிரகாசிக்கச் செய்ய தேவன் வல்லவராக இருக்கின்றார். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். அதுதான் மகிமையான நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் சோர்ந்து போக மாட்டோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கமடைந்த மனம் முடிவர மாட்டோம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவோ போவதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போக மாட்டோம் என்றால் நம்மை நிலைநிறுத்த நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கின்றார். அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து நீரூற்றிக் கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும் என்று சொன்னவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தும் தேவனாக இருக்கிறனால
நாம் ஒரு நாள் நாம் கைவிடப்படுவதில்லை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? என் கண்ணீரை காணும் தேவனாயிருக்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே செலவிழுந்த போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்ற வாக்கு தத்தத்தை பிடித்தவளாக நாம் ஜீவிக்கின்றோமா? என் தேவன் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் வாக்குத்தத்தம் செய்த தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை விடுவிப்பார். ஏனால் அவர் இல்லாதவர்களை இருப்பது போல் அழைக்கும் தேவன், கண்மலிருந்து தண்ணீரை புறப்படுத்த செய்த தேவன். ஐயா, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் இந்த தண்ணீரால் நிரம்பும் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் என்னை மரண பரிந்து நடத்தி என்னை நிலைநிறுத்துவார் என்ற விசுவாசத்தை இருந்தால் மட்டுமே நமக்குள்ளாக உலகம் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது தெய்வீக சந்தோஷம் சமாதானம் காணப்படும். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தை தூக்குவரும் முடிக்கிறமாகிய நம் இரட்சகரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். தாப்பனே, இந்த அருமையான ஆசைப்பட்டு நன்றி சேத்திரப்பா. கர்த்தருடைய வார்த்தை வந்து எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தின கிருபைக்காக நன்றி சேத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தாசனுக்காக நன்றி சேத்திரம், வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இப்படி மனபாரங்களோடு வேதனையோடு கண்ணீரோடு யாரும் கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதல் தேவன் தாமே ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ அப்படி சமத்து ஒரு விஷயங்களை தாழ்த்துறோம். விதைக்கப்பட்ட வசனங்கள் எங்களுடைய ஜீவத்தில் 100ஆக 60ஆக 30ஆக ஆவியான முழு ஆளுகைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமகிமை செலுத்துகிறோம். எல்லா உலகத்தில் இயேசு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழித்தலும் பாதுகாப்பும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. என்னை என்றும் நல்வேற்றம் நடத்தும் தெய்வீதானையா, என்னை என்றும் நல்வேற்றம் நடத்தும் தெய்வீதானையா, நன்மை கிருபை என்னும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் சோத்தரிப்பேன். நன்மை கிருபை என்னும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் சோத்தரிப்பேன். முழுமனதாய் சோத்தரிப்பேன். முழுமனதாய் சோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழுமனதாய் சோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரை முழுமனதாய் சோத்தரிப்பேன். உள்ளான மனதில் உணர்ந்தவளாக சத்தத்தை உறுத்தி ஒரு மனதோடு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.